இவ்வளவு பெரிய மாநாடு நடத்திருக்கோம், லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்காங்க, எவ்வளவு பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரை டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிகள். யாராவது அவருடைய உயிருக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலை பத்தி ஒரு சின்ன கவலை வெளிப்படுத்தினாங்க டிவில. உங்களுக்கு என்னங்க தார்மீக பொறுப்பு இருக்கு? எங்களை பத்தி அக்கறை கிடையாதுன்றவங்க நீங்க என்ன அப்படின்னா சும்மா நாட்டாம பண்றீங்களா? எங்களை பத்தி விமர்சனம் பண்ணி எதுக்கு? அது சும்மா உட்கார்ந்துன்னு அப்படியே பொளந்துடுச்சான். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். இப்ப பேசுற இந்த வாயெல்லாம் என்ன தெரியுமா பேசிருந்தது? அந்த வாயிலெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தது தெரியுமா? இசிக்கே யாரும் இல்ல, எல்லாம் போயிட்டாங்க, இங்க இருந்து அங்க போயிட்டாங்க, அங்க இருந்து இங்க போயிட்டாங்க. அவங்க யார் சார்? அமைச்சர் ராதாவர்ஜன் அவர்களா? இசிகே வந்து ஸ்டேபிளா இருக்க கூடாது. உனக்கு என்னதான் பிரச்சனை? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தாவேக்காவுடைய நாணயத்தை இவ்வளவு கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சந்தேகப்படுறோம் அப்படின்னா எழுச்சி தமிழரே தான் வந்து சொன்னாரு RSS பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு. அதனாலதான் வந்து இந்த சந்தேகங்கள் வந்து, ஏன்னா எழுச்சி தமிழர் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தெளிவான சிந்தனை கொண்ட ஒரு தலைவர். அவர் சொன்னா அதுல ஒரு நிச்சயமா 1000 அர்த்தங்கள் உள்ளடங்கி இருக்கும். அப்படிங்கறனால நம்ம அதை சந்தேகப்பட வேண்டியது வேற ஒண்ணு சார். நீங்க வேணா அப்படி இருக்கலாம் சார், நீங்க ஆனா பேசுறவங்க எல்லாம் அப்படி இல்லை சார். அவரே சொல்லிட்டாரு, அதனால வந்து இப்ப வந்து நாங்க சந்தேகப்படுறோம்னு சொல்ற புண்ணியவானுங்கெல்லாம் இல்லை சார். அவங்க அவரே சொன்னா வந்து கேட்கற ஆளுங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நாங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்பாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இவ்வளவு பெரிய மாநாடு நடத்திருக்கோம், லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்காங்க. நீங்க அவன் வந்து ஒரு 10,000 பேரை கூட்டினாலே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இழுத்து விடுறான். எவ்வளவு பிரச்சனை. இந்த மாநாடுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு தவறான சம்பவம் நடந்தது, இல்ல இங்க இந்த பிரச்சனை பண்றாங்க, ஏதாவது செய்தி வந்தா, எவனுக்காவது அதை பாராட்டுறதுக்கு மனசு இருந்தா? இவ்வளவு பெரிய மக்கள் திரள் வந்தாங்களே, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பேசுறதுக்கு மனசு வந்ததா? ஆனா எதை பேசுறாங்க? ஏன் அவங்களாம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தலைவர், ஒரு நடிகரை பார்த்தா அவன் வந்து வசதி வாய்ப்புல அதிகமா இருக்கிறான், சமூக அந்தஸ்துல அதிகமா இருக்கிறான், இங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்புல சாதிய கட்டமைப்புல உயர்ந்த இடத்துல இருக்கிறான், அவன் சொல்லிக்கிறான் மேல இருக்கிறேன்னு சொல்லிக்கிறான். அவெல்லாமே நாய் மாதிரி பேய் மாதிரி போய் உருள்றாங்க நடிகர்களை பார்த்து, பாட்டு பாடுறவங்களை பார்த்து, டான்ஸ் ஆடுறவங்களை பார்த்து. இவர் வந்து ஒரு மீட்பருங்க, ஒரு இறை மீட்பர் மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து பாடுபடுறாருங்க இவரு. இவரை பார்த்தா உணர்ச்சி வசப்படுறதுல என்னங்க தப்பு? இது யாருங்க அந்த மாதிரி ஒரு கோணத்தை? சரி ரைட்டுங்க, எவனாவது ஒருத்தன் தலைவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ஒப்புக்காவது யாராவது ஒருத்தர் அந்த கவலையை வெளிப்படுத்துறாங்களாங்க பேசுறவங்களாம்? இப்ப நீங்க சொல்றீங்க தலைவர் கருத்தே வந்து உயர்வான கருத்து, அவரை வந்து அவர் சொன்னார்னா எல்லாம் சரியா இருக்கணும். அப்படி வந்து உண்மையிலே நினைச்சா நீங்க பேசுறவங்களாம் என்ன பதறி இருக்க வேணாமாங்க? இதெல்லாம் தூர வைங்க, இந்த பிரச்சனையெல்லாம் தூர வைங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இந்த பசங்களாம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்றதுலாம் ரைட். அப்புறம் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, எதனா பண்ணுங்க, பேசுவோம் நம்ம. அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு, அவர் என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு யாராவது ஒருத்தர் கவலையை வெளிப்படுத்தினாங்களங்க. இத்தனை சமூக ஊடக பதிவு பாக்குறீங்களாங்க, இத்தனை பேர் பேசுறாங்க டிவில. சும்மா ஒப்புக்கு வந்து அவர் உயர்வான ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் யாராவது அவருடைய உயிருக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலை பத்தி ஒரு சின்ன கவலை வெளிப்படுத்தினாங்க டிவில. அப்ப இவங்களுக்கு அக்கறை இருக்குதுன்னு இவங்களுக்கு இல்ல. அப்ப இப்பவும் இப்ப நீங்க கொஸ்டின் பண்றதும் இரண்டாம் பட்சமா தான் நீங்க பொது வெளிக்கு வைக்கிறீங்க. நிர்வாகத்தின் மீது தான் அப்ப நீங்க இன்னும் கொஸ்டின் பண்ணணும். யார் அந்த அரேஞ்ச்மென்ட் பண்ணது? நாங்க கொஸ்டின் பண்றோம், நாங்க இன்டர்னலா வொர்க் பண்றோம்ன்றதெல்லாம் கரெக்ட்டுங்க. நான் கேக்குறது என்ன, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்ப ஏங்க நீங்க எங்களை பத்தி விமர்சனம் பண்றீங்க? உங்களுக்கு என்னங்க தார்மீக பொறுப்பு இருக்கு? எங்களை பத்தி அக்கறை கிடையாதுன்றவங்க நீங்க என்ன அப்படின்னா சும்மா நாட்டாம பண்றீங்களா எங்களை பத்தி விமர்சனம் பண்ணி? எதுக்கு? அது சும்மா உட்கார்ந்துன்னு அப்படியே பொளந்துடுச்சான். இது என்ன பப்பாளி பழமா இல்ல வந்து இதுவாங்க பனங்காயங்க பொளக்கிறதுக்கு? இது கட்சிங்க, இது இயக்கங்க. நான் இன்னைக்கு பேசுறேன், நானே இல்லைனாலும் இந்த இயக்கம் இருக்குங்க. நான் எவ்வளவு பங்களிப்பு செஞ்சிருக்கலாம், எவ்வளவு உழைச்சிருக்கலாம். என்னோட பொழைச்சவங்க, என்னோட பங்களிச்சவங்களாம் இப்ப நான் மேடையில நிக்கிறதுக்கு எனக்கு தனம் இருக்குங்க, ரைட்டுங்க. எதுவுமே இல்லாம வந்து ஒருவேளை சோரை வந்து தியாகம் பண்ணிட்டு, ஒரு நாள் சம்பளத்தை தியாகம் பண்ணிட்டு, தன்னுடைய உடல் உழைப்பு எல்லாத்தையும் வந்து வச்சு ஒவ்வொரு நாளும் உழைக்கிறவன் எல்லாத்தையும் விட்டுட்டு பஸ் ஏறி வரான், இல்ல வந்து வண்டி ஏறி வரான். அவனை விடவாங்க நான் பெரிய ஆள் இந்த கட்சியில இல்லைங்க. அவனோட உணர்வு இப்ப எனக்கு வந்து அக்சஸ் இருக்குங்க, தலைவர்கிட்ட எப்போ வேணுமோ பாக்குறேங்க. அவன் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு வராங்க தலைவரை பாக்கிறதுக்கு. எதுக்காக இதெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ரொம்ப அப்படியே அக்கறையா வந்து அவர் ஏன் இந்த கேள்வி கூட எழுது அப்படின்னா, எழுச்சி தமிழனுடைய பிறந்த நாள் இதே ஆகஸ்ட் 17 பலமுறை வந்து அம்பேத்கர் திடல்ல கொண்டாடப்பட்டிருக்கு. பல தருணங்கள்ல வந்து இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதே பலரையும் கருத்தாளர்களை வந்து கூட்டு வந்து நம்ம பிரசங்கத்தை நம்ம முன்னெடுப்போம். இது ஒரு புதிய முயற்சியா
தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு ஒண்ணு கொண்டு வரீங்க. அப்ப தமிழ் தேசியத்தை எடுத்துரைக்கலாம். அதுல நிறையவே வந்து ஸ்பேசஸ் இருந்துச்சு. ஆனா எந்த அளவுக்கு அது தமிழ் தேசிய கருத்தியலை வந்து நம்ம இன்னும் இப்ப உள்ள ஜென்சி இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு எப்படி நம்ம அந்த மேடை வாயில நம்ம கடத்தினோமா முறையா? பிறகு இந்த மாதிரியான ஒரு ஸ்டாம்பீட்டுக்கு நிகரான ஒரு காட்சி இதற்கு முன்னாடி நடந்த விசிகாவுடைய ஈவெண்ட்ஸ்ல நடந்தது இல்லையே. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தானே வந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு. கரெக்டுங்க. உங்க அக்கறைக்கெல்லாம் நான் உங்களை பர்டிகுலரா கால் நூற்றாண்டு பத்தி எனக்கு இல்ல சார், கால் நூற்றாண்டிற்கும் தாண்டிய கட்சி. ஏன்னா அரசியல் மயப்படுத்தப்பட்ட கட்சி அல்லவா? நான் சொல்றேங்க. அப்ப அவங்க எல்லாம் பண்படுத்தப்பட்டவங்க இல்ல. அப்ப வந்து நீங்க வந்து மற்ற கட்சி கூட்டங்கள்ல போய் எகிரி குச்சி போய் அந்தந்த தலைவர்களை கை கொடுக்குறாங்களே. இப்போ நீங்க இன்னைக்கு திமுக செயற்குழு நடக்குது, இல்ல அதிமுக கூட்டம் நடக்குது, அங்கெல்லாம் எல்லாம் வரிசையா நின்று தலைவர் வந்து வரிசையா நின்று மிலிட்ரி பரேட்ல நின்று பாக்குறாங்களாங்க. அவங்களுக்கு உணர்வுங்க. அந்த கட்சி தலைவர்கள் மீது அந்த கட்சி தொண்டர்கள் உணர்வுங்க. அது மாதிரி எல்லாம் 20ல இருந்து 30 வயசு பசங்க இப்பதான் வந்து அரசியலுக்கு வந்து அடி எடுத்து வைக்கிறாங்க. தலைவரை பார்த்து உணர்ச்சி வசப்படுறாங்க. இதெல்லாம் விடுங்க. நீங்க ஒன்னொன்னா வரேன் நான். நீங்க வந்து ஏற்கனவே பிறந்தநாள் கூட்டங்கள் நடத்துறது வந்து அரங்க கூட்டம். இது மாநாடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது விஷயம், தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு இது 2வது முறை இந்த மாதிரி நடத்துறோம். ஏற்கனவே வந்து சேலத்துல வந்து கல்வி உரிமை மாநாடு நடத்தினோம் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி. அப்ப வந்து மழை வந்து அந்த மாநாடு சீக்கிரமே முடிச்சிட்டோம். இப்ப இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து தலைவரோட பிறந்தநாள்ல தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்தணும்ட்டு நடத்துறோம். இப்ப கடைசியா இதுக்கு முன்னாடி நாங்க நடத்தின மாநாடு வந்து மகளிர் மாநாடு வந்து விட்டுருங்க. அது வந்து மகளிருக்கான மாநாடு, சிறப்பு மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு. அதுக்கு முன்னாடி வந்து வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தணும். வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தும் போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க. அவர் வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி பேசிட்டு கிளம்பிட்டார். அவர் வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி பேசிட்டு கிளம்புறதுனால அவர் வந்து கிளம்பி போற வரைக்கும், இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேண்டுகோளே என்னன்னா, இப்போ என்கிட்ட எல்லாம் வந்து அன்னைக்கு வந்து வேலண்ணன் எம்ஆர்கே போன்றவர்கள்லாம் வந்து அவரை வந்து எப்படியும் ஒரு 7 மணிக்கெல்லாம் அமுச்சு விட்டுருங்க முதலமைச்சர். நானும் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லாரும் போய் தான் வந்து அவர் முதலமைச்சர் போய் அழைச்சிட்டு வந்தோம். திருச்சியிலேருந்து அழைச்சிட்டு வந்தோம். கரெக்டாக அன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் வந்து பேசிட்டு அவர் புறப்பட்டார். முதலமைச்சர்ன்றதுனால முதலமைச்சர் வந்துட்டு பேசிட்டு கிளம்புற வரைக்கும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து ஏற்பாடுகள் வந்து அவ்வளோ கணக்கச்சிதமாக இருந்தது. ஆனால் உண்மை என்னன்னா, முதலமைச்சர் போன பிறகு எங்கள் மீட்டிங்கெல்லாம் எப்போவுமே போலீஸ், இது எந்த ஆட்சி வந்தாலும், திமுக ஆட்சியாக இருக்கலாம், அதிமுக ஆட்சியாக இருக்கலாம், தாவேக ஆட்சியாக இருக்கலாம், அதான் நாங்கள் எப்போவுமே ஒன்று சொல்லுவோம், போலீஸ் மைண்ட் செட்டு, பியூரோக்ரஸி மைண்ட் செட்னு ஒன்று இருக்குது. பாதுகாப்பு கம்மியாக தான் ஆயிடுச்சு. ஆனால் ஏன் எந்த விதமான இது மாதிரியான குளறுபடிகள் நிகழாமல் போனதுக்கு ரீசன் என்னென்னா, க்ரௌடு வந்து அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆகிட்டாங்க. இது இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்து அடுத்தவங்க மேலே ப்ளேம் போடல. நாங்கள் கேட்குறது என்னென்னா, இது நடந்ததுக்கு அடுத்தவங்களை நாங்கள் குறை சொல்லையே, இது இப்படி நடந்திருக்க, இதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கணும் அப்படின்றதான் நான் சொல்கிறேனே தவிர, இது நடந்ததுக்கு நாங்கள்ல பொறுப்பு, அவங்க தான் பொறுப்புன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலை. இந்த மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம். தலைவர் ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறோம். கரெக்டாக ஒரு 4 நாள் முன்னாடி ஆங்கில நாளேடான இந்துவில் வந்து ரிப்போர்ட் ஆகுது, தமிழ்நாட்டில் 17, 18, 19 கடுமையான மழை இருக்கும்ன்றது. உடனே நாங்கள் வந்து வானிலை ஆராய்ச்சி நிலையத்தை கேட்குறோம், தனியார் வானிலை இதுங்களை கேட்குறோம். அவங்க பர்டிகுலராக உளுந்தூர்பேட்டில் 6 மணிலேருந்து 9 மணிக்கு மழை வரும்ன்றாங்க. ஸோ 6 மணிலேருந்து 9 மணி மழைன்றதுனால அட்வான்ஸ் பண்ணுறோம், 4 மணி கூட்டத்தை அட்வான்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து லாஸ்ட் மினிட்ல ஒரு 2 நாள் 3 நாள் எடுக்கும்போது, இந்த ரேம்ப் வாக்கே நாங்கள் திட்டமிட்டது வந்து தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி நடக்கணும், அப்படிதான் வச்சிருந்தோம். அவர் பேசுறதுக்கு முன்னாடி நடந்து போய் அந்த கடைசியில் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டுட்டு திருப்பி வந்து பேசுவார் அப்படின்னு. காவல்துறைக்கிட்டையும் அப்படிதான் சொல்லியிருந்தோம், எங்களுடைய தொண்டர் அணிக்கிட்டையும் அப்படிதான் சொல்லியிருந்தோம். அப்போ அவர் பேசுறதுக்கு முன்னாடி தான் அதுக்குள்ள செட்டில் ஆயிருக்கும். இதுக்கு இடையில வந்து திடீர்னு அட்வான்ஸ் பண்ணதுனால நாங்கள் இன்னொன்று என்ன சிந்திக்காம போயிட்டோம்னா, ஒரு ஹேஸ்ட்ல கச்சேரி பண்றவங்க, இன்னிசை கச்சேரி நடத்துறவங்களுக்கான மேடை வந்து கவர் பண்ணல, அது ஓப்பனாக இருந்தது. அவங்க வந்த நேரம் வந்து என்ன பண்ணா, நாங்கள் அங்கே போக முடியாது, வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னாங்க. அதில் அவங்கள மேடையில் விட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். நீங்க இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லைன்னா, இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே எல்லா விபத்துமே முன்னாடி நடக்காதுங்க. எப்பாவது ஒரு தடவை நடக்கும். நடந்த பிறகு அதுல இருந்து பாடம் கத்துக்கிறது தான் மனித இயல்பு. இப்ப நாங்க போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு கீழே விழுறீங்க. இதுக்கு முன்னாடி நான் விழுந்ததே இல்லையா, விழுந்தது இல்லைதான், இப்போ விழுந்துட்டீங்க, எழுந்து எதுக்கு விழுந்தீங்க, ஏன் விழுந்தீங்கன்னு செக் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க எல்லாத்துக்கும் பிரசிடென்ஸ் கேட்பீங்களா? இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைன்னா இன்னைக்கு இது செய்தியே இல்லை உங்களுக்கு. எப்பவும் போல இருந்தா நீங்களும் நானும் அதை பத்தி பேச போறதே கிடையாது.
அப்போ இது இது நாங்க வந்து எங்களுடைய இன்னொரு இன்னொரு நிலை என்னன்னா, நாங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஏன் பேசுறாங்க தெரியுங்களா? இப்ப பேசுற இந்த வாயெல்லாம் என்ன தெரியுமா பேசியிருந்தது? அந்த வாயிலெல்லாம் என்ன மென்னுட்டு இருந்தது தெரியுமா? விசிகே யாரும் இல்ல. எல்லாம் போயிட்டாங்க. இங்கிருந்து அங்க போயிட்டாங்க. அங்கிருந்து இங்க போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க, கரைஞ்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு பேசியிருந்தாங்கல்ல. யாரு சார்? அமைச்சர் அவங்கலாம் ராதாவர்ஜுன் அவர்களா? இருக்கலாம். இருக்கட்டும் என்ன அப்போ? அதனால என்ன உங்களுக்கு நான் அவரு தான் சொன்னான்னு சொல்லணும்னா சொல்லிட்டு அவரோட பார்வை கூட அப்படி இருந்திருக்கலாம். என்ன அப்போ? அதனால ஒண்ணும் இல்ல. அவருக்கு கருத்து சொல்றதுக்கு உங்களுக்கு கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்க மாரி அவருக்கு இருக்குல்ல. அவரு அப்படி நினைச்சிருந்தாருன்னா அந்த கருத்தும் பொய்ன்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன இருக்கு? இப்ப நீங்க வந்து கூட்டணியில இருக்கிற இப்ப நாங்க ஒரு கூட்டணியில இருந்தோம். திமுக கூட்டணி இருந்தோம். அப்ப திமுகவோட நாங்க முட்டணும்னு சில பேர் எதிர்பார்த்தாங்க. இப்ப அவங்க வந்து அமைதியாயிட்டாங்க. இப்ப தாவேகாவோட இருக்கோம். தாவேகாவோட முட்டணும்னு சில பேர் எதிர்பார்க்கறாங்க. அப்ப இவங்க எதிர்பார்ப்பெல்லாம் என்னவா இருக்குன்னா, விசிகே வந்து ஸ்டேபிளா இருக்கக்கூடாது. இதான் அங்க பாயிண்ட். உள்நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து திமுகவும் விசிகாவும் நல்லா டிராவல் பண்றாங்க பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம். அப்போ இவங்க வந்து விசிகே இது 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 ஒரு உளவியல் சார். இது என்ன மாதிரியான உளவியல்னா, இது முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை டீஸ்டெபிலைஸ் பண்ற ஒரு உளவியல். 2 நடவடிக்கைகள் தொடர் நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டே இருக்கு. ஒரு நடவடிக்கை தலைவர் எழுச்சி தமிழரை ஏதோ ஒரு வகையில டார்கெட் பண்ணி அவரை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும், டிமாரலைஸ் பண்ணணும்ன்றாங்க. எங்களுக்கெல்லாம் என்ன வேதனைனா, ஒரு பக்கம் வந்து ஊடகங்கள்லயே வந்து அவரை பெருமையா பேசுறவங்க, அவரை பெரிய தலைவர், பெரிய அறிவாளின்னு பேசுறவங்க இதெல்லாம் புறச்சூழல்ல பேசுறாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்கே வந்து ஆத்திரம், பொறாமை, பொச்சரிப்புலாம் இருக்கான்னு தெரியல. எந்த விதத்துல அப்படி இருக்கான்னு தெரியல. அவங்களே என்ன பண்றாங்க, ஏற்கனவே கடந்த காலங்கள்ல ஒரு பகுதி என்ன பண்ணாங்கன்னா, திமுகவோட கூட்டணி இருந்தப்ப இவங்க வந்து தலித் பிரச்சனைகள்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க. திமுகவோட அப்படி சொன்னவன இன்னைக்கு என்ன பேசுறான்னா, திமுகவோட இருந்தப்ப தலித் பிரச்சனை குரல் கொடுக்குறேன்னு சொன்னவன் தான் இன்னைக்கு என்ன பேசுறான்னா, திமுகவோட இருந்தபொழுது இவங்க ரொம்ப வேகமா பேசினாங்கன்றான். ஏய், அன்னைக்கு நீ சொல்லியே இத. அன்னைக்கு நாங்க அதை சொன்னப்ப எங்களை வந்து இல்லைன்னு சொன்னியே. இன்னைக்கு என்ன சொல்ற? திமுகவோட இருந்தப்ப வந்து வேகமா இருந்தாங்கன்றான். அப்புறம் அன்னைக்கு வந்து திமுக கூட இருக்கும்போது திமுக தலித் பிரச்சனைகளுக்காக வந்து குரல் கொடுக்கல இவங்க இருக்கிறாங்கன்னா, அவனே இன்னைக்கு என்ன சொல்றான்னா, இவங்க திமுகவோட அவ்வளோ இருந்தாங்க, கொள்கையா இருந்தாங்க, இன்னைக்கு வந்துட்டாங்களே இங்கன்றான். உனக்கு என்னதான் பிரச்சனை? அப்ப பிரச்சனை வந்து எங்க நடவடிக்கைகள் மேல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. எங்க மேல பிரச்சனை அவங்களுக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரை டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிகள். கட்சியை டீஸ்டெபிலைஸ் நீங்க இந்த ஒரு 20 ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு ஆளான தலைவரும் கிடையாது, தாக்குதலுக்கு ஆளான கட்சியும் கிடையாது. எல்லாம் கடந்து தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாங்க வந்து நெஞ்ச உயர்த்தி சொல்லுவோங்க. இன்னைக்கு எந்த விதமான ஒரு கவர்ச்சி பின்புலமும் இல்லாம எதுக்கு வந்தாங்க? சரி, அவ்வளவு இளைஞர்கள் வந்தாங்க. நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க. உலகம் முழுவதும் இளைஞர்கள் திரள்றாங்க. அங்கங்க எந்தெந்த நோக்கத்துல திரண்டிருக்காங்க பாருங்க. சில நாடுகள்ல புரட்சி நடந்தது. புரட்சி நடந்தப்ப அப்ப வந்து ஒரு கொடுமையை கண்டு வெகுண்டு எழுந்து திரண்டாங்க. உலகம் முழுவதும் மக்கள் திரள்றது வந்து மக்கள் திரட்சி என்னங்க? இன்னைக்கு வந்து பொலிட்டிசைஸ் ஆயிருக்கு டிவிக்கே. டிவிக்கே என்ன ஒரு அரசியல் கட்சியா வந்து முதல்ல வந்து திரண்டாங்க அவருக்காக. அவர் மேல இருந்த ஈர்ப்புல, அவர் மேல இருந்த ஒரு பிணைப்புல வந்து திரண்டாங்க. ஆனா எழுச்சி தமிழருக்கு என்னங்க, அவருக்கு கிரேஸ் இருக்கு, அவருக்கான ஒரு கரிஷ்மா இருக்கு, அதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது. ஆனா எந்த அடிப்படையில் திரள்றாங்க? இதை வந்து யாராவது பாராட்டுறீங்களா? நீங்க இல்ல ஒரு ஓப்பன் சேலஞ்சா ஒரு கொள்கை பேசுறவங்க என்ன பேசுறவங்க இதே மாதிரியான இளைஞர்கள் கூட்டத்தை அவங்க திரட்ட சொல்லுங்க பாப்போம். அப்போ நீங்க அந்த இளைஞர் கூட்டத்துல அந்த இளைஞர்களையே ஒரு 5-10 பேரை தமிழ் தேசியம்னா என்ன, மேதகு பிரபாகர்னா யாரு, சார் தமிழ்நாட்டுக்கு எழுச்சி தமிழர்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு நம்ம கூட கொஞ்சம் ஒரு 10 பேர் அதே இளைஞர்கள் ஜென்சி இளைஞர்கள் உங்க பார்வையில சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பேச விட்டு இருந்தோம்னா அந்த தமிழ் தேசிய மாநாட்டுல எல்லாரும் அப்ளோஸ் பண்ணிருப்போம். கண்டிப்பா வருவாங்க. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. கடந்த கால வரலாறு எடுத்துட்டீங்கன்னா, எங்க கூட்டத்துல தலைவர் நின்ன மேடையில எதிர்க்க உட்காராம அடங்க மறுத்து தலைவர் பேசும்போது தலைவர் கால் கீழே சில பேர் உட்கார்ந்துருந்தான். அவனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து தமிழ் தேசியம் பேசுற தலைவர் ஆயிட்டாங்க. எப்படி ஆனாங்கன்னா, தலைவர்கிட்ட இருந்து பயிற்சி பெற்று தான் ஆனாங்க. தலைவர்கிட்ட இருந்த கருத்து உள்வாங்கி தான் ஆயிருக்காங்க. மேடைக்கு எதிர்க்க உட்காரணும் நியாயமா. அங்க உட்காரத்துக்கு இடம் இல்ல. தலைவர் பேசும்போது பக்கத்துல வந்து கீழே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, ஸ்டேஜ்ல கீழே. இன்னைக்கு அவர்கிட்ட படிச்ச தம்பிங்க தான் வந்து எங்களுக்கு தமிழ் தேசியம் கத்து கொடுக்குறாங்க. யார்கிட்ட? தலைவர் பேசும்போது மேடையை எதிர்க்க உட்கார்ந்து அமர்ந்து கேட்கணும்ன்ற அந்த ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒருத்தர், அதுக்காக அவர் துரத்திட முடியாது. தலைவர் ரைட்டு, எல்லா தம்பிங்களை மாதிரி ஒரு தம்பி தானே கீழே மேடையில வந்து பக்கத்துல உட்கார்ந்தாரு. இருந்தது அவரு தலைவர் தம்பியா வந்து அன்னைக்கு வந்து உட்கார்ந்துருந்தாரு. அப்படிதான் அவருக்கு வந்து ஈழம் தெரியும், அப்படிதான் அவருக்கு வந்து தமிழ் தேசியம் தெரியும்.
இன்னைக்கு அவர்கிட்ட பாடம் படிக்கிற பசங்க வந்து எங்களுக்கு வந்து தமிழ் தேசிய பாடத்தை வந்து எழுச்சி தமிழர்கள் சொல்லின்னு இருக்காங்க. நீங்க நீங்க பழைய படங்கள்லாம் பாருங்க, தலைவர் கூட்டத்தோட படங்கள்லாம் பாருங்க. ஆனா இன்னைக்கு ஏறுறாங்கல்ல இந்த தம்பிங்க, இதுல நாளைக்கு நிறைய பேர் வந்து தலைவர்களா வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார் எனக்கு இறுதியான ஒரே ஒரு விவகாரமா, இப்போ அதே இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிலேயே தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருந்தாங்க. அதாவது உங்களுடைய முந்தைய ஒரு இலக்காக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு இலக்கு இருந்துச்சு. அது நீங்க தொடர்ந்து முழக்கமாவே வச்சிருந்தீங்க. இப்போ அதை அடைஞ்சிருக்கீங்க. இப்போ இனிமே நம்ம வந்து ஒரு ஆட்சி கட்டில் ஏறக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம வந்து அடுத்து நம்மளுடைய எய்ம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுதான் நம்மளுடைய இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அப்படி செயல்படணும் அப்படின்ட்டு. இப்போ இதுவரைக்கும் இப்போ உங்களுடைய நிலைமை என்பது ஒரு சபார்டினேட்டா நீங்க வந்து பயணிச்சிட்டு இருக்கீங்க ஒரு கட்சியினுடைய ஒரு கூட்டணிக்கா. இப்ப தாவேக்கா ஒரு பிரைமரியா இருக்கு, இப்ப நீங்க சபார்டினேட். இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த ஆளும் தரப்பு இப்ப விஜய்க்கு வந்து ஒரு ஏதேனும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறீங்களா? இது எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது? சபார்டினேட்டு மாநிலம் முழுக்க அது பரவலாகணும், விசிகா ஒரு பிரைமரி ஃபோர்ஸா ஆகணும் தமிழ்நாட்டில் அப்படின்னா அது எல்லா தரப்பு மட்ட மக்களுக்கும், எல்லா சமூக மக்களுக்கும் நம்ம அதை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம் விசிகாவை அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு சார். அதாவது ஏற்கனவே நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் பேசினப்போ நீங்கள் உட்பட உங்களுக்கே நான் பேட்டி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா, இங்கெல்லாம் நீங்கள்லாம் கேட்டீங்க. அப்போ வந்து நீங்கள் யாரும் என்ன கேட்கலன்னா, இப்படிலாம் முழக்கம் வைக்கிறீங்களே, அப்போ நீங்கள் வந்து டிஎம்கே சேலஞ்ச் பண்ணுறீங்களான்னு கேட்கல. இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் நடக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு படி மேலே போய் நீங்கள் வந்து ஆட்சியை இப்படி பண்ணுறீங்களே, உங்கள் கூட கூட்டணி இருக்க தாவேக்காக்கு சேலஞ்ச் இல்லையா அது அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டு. இப்போ நீங்கள் அன்றைக்கி வந்து நாங்கள் அதை பேசணும், அது நடந்தது. இன்னைக்கு நாங்கள் எதை நோக்கி நகரோம்னா, இது சேலஞ்ச் இல்லை, எல்லோருக்குமான. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவோட கூட்டணி இருந்தாங்க. நாங்கள் ஜென்மமாக வந்து காங்கிரஸ் கட்சி 2ஆம் கட்சியாக தான் இருக்கும்னு காங்கிரஸில் பேசிகிட்டே இருந்தாங்களா? இல்லையே. காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் நாங்கள். இன்னைக்கு வந்து ஒப்பீட்டு அளவில் வந்து பெரிய அளவில் வந்து அமைப்பே இல்லாதவங்க கூட வந்து அடுத்த முதலமைச்சர் நாங்கள் தான் சொல்லுவாங்க. அது அவங்களும் அது சரியா தவறோ அதை நோக்கி ஒரு குறியீடை நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு காலம் வந்து எழுச்சி தமிழர் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் வந்து அடுத்த முதலமைச்சர்னு சொல்ல மாட்டார். அதுக்கு என்ன சொல்லுவார்னா, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு ஸ்ட்ரக்சரெலாம் எனக்கு தெரியுன்றாரு. இப்போ இன்னைக்கு இந்த முழக்கத்தை முன் வச்சிருக்காருன்னா, ஒவ்வொரு முழக்கமாக அவர் முன்வைக்கிற காலகட்டத்தில் இது சாத்தியமா, இது நடக்குமா அப்படின்னு தான் பார்க்கப்பட்டிருக்கு. எல்லா விஷயத்திலையும் கட்சி சார்ந்த விஷயங்கள்ல இந்த கட்சியில வந்து வெற்றி பெற முடியுமா, இந்த கட்சி சார்பா கூட்டணியா இருந்தா கூட அப்படின்ற காலம் போய் இந்த கட்சியில வந்து பொது தொகுதியில நின்னாலும் ஜெயிக்க முடியுன்றதை வந்து ப்ரூவ் பண்ணோம். அதை வந்து அவர் நம்பிக்கை வச்சு பண்ணாரு. தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி என்பதே இல்லைன்ற காலம் போய் கூட்டணி ஆட்சிக்காக ஒரு இடையில வந்து நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்காக மீட்டிங் போட்டு மாநாடு போட்டு அதுக்கு பிறகு ஒரு கூட்டணிலாம் கட்டமைச்சோம். இன்றைக்கு வந்து கூட்டணி ஆட்சி இருந்தால் தான் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து குற்றச்சாட்டுகளா இல்லை வந்து பிரச்சனைகளா சில விஷயங்கள் பேசுறீங்கல்ல, அதெல்லாம் கூட்டணி ஆட்சியில் வரும். நீங்கள் கூட அழகாக கேட்டீங்க, இது கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தமிழ்நாடு இப்போ தான் விட்னஸ் பண்ணுது. அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பார்வையில் பிரச்சனைகளாக பார்க்குறீங்க. நீங்கள் வந்து டெமோக்ராட்டிக் பார்வையில் பார்த்தீங்கன்னா அது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். இப்போ எங்களை மாதிரியான கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு இல்லைன்னா இந்த சர்க்குலர் என்ன இருக்கும், நீங்கள் அப்படி சிந்திச்சு பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் கூட இருந்து எதிர்க்கவே தானே, அந்த நாங்கள் எதிர்த்திருந்தோம்னா இந்த மரியாதை இருந்திருக்குமா? திமுகவோ இல்லை வந்து அவங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் சொல்ற மாதிரி கடந்து போய் நடந்திருக்கும்ல. இப்படி ஒரு பார்வை இருக்குல்ல. அப்போ இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து இதில் வருது. அப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 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 விதத்தில் சரியா வந்து சொல்லியிருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து மக்களுடைய நம்பிக்கை பெற்றுன்னு நீங்கள் எந்த கட்சிக்குமே இங்கே ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க் இல்லை சார். காரணம் என்ன, நீங்கள் ஓட் பேங்க்னு சொல்றது வந்து எலெக்ஷன்ல போல் ஆகிற ஓட்ஸை சொல்றீங்க, அது ஓட் பேங்க் கிடையாது. இந்த எலெக்ஷன்ல திமுக வாங்கின ஓட்டோ, தாவேக வாங்கின ஓட்டோ, அதிமுக வாங்கின ஓட்டோ அது இல்லை அவங்க ஓட் பேங்க். எந்த நெருக்கடி காலம் வந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க இல்லையா, அதுதான் ஓட் பேங்க். பேங்க்னா என்ன, உங்களுக்கு வந்து அது என்னைக்கா இருந்தாலும் ரிசர்வ்ல இருக்கணும், வந்து போயின்னு இருக்கக்கூடாது, உங்களோட ரிசர்வ்ல இருக்கணும். அப்போ இதுதான் ஓட் பேங்க். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுடைய வாக்குகளையும் சேர்த்தீங்கன்னா 100 வாக்காளர் இருக்காங்க தமிழ்நாட்டில்னா, எல்லா கட்சிகளுடைய வாக்கு சேர்த்தீங்கன்னா 55 இருந்து 60, மிக மிக அதிகப்படியான 60 வரும். இந்த 60 தான் திமுக பங்கு போடணும், அதிமுக பங்கு போடணும், தாவேகா பங்கு போடணும், விசிகா பங்கு போடணும், இடதுசாரிகள் பங்கு போடணும், மற்ற கட்சிகள்லாம் பங்கு போடணும். இந்த 60 சரியா? இந்த 60ல பங்கு பார்த்தீங்கன்னா திமுக,
அதிமுக, தாவேகா இதெல்லாம் வந்து அந்த ஒரு 15க்கு மேல இல்ல 10க்கு மேல இருக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கும். இதுதான் ஓட் பேங்க். அப்ப எப்படி, ஏன்னா ஓட் பேங்க் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா, இப்ப திமுக இவ்வளவுதான் ஓட் பேங்க்னா அவங்க ஏன் எலெக்ஷன்ல நிக்கணும்? இப்ப சட்டமன்றத்துல நாளைக்கு மாநிலங்களவை தேர்தல் வருது. நீங்க தேர்தல் நடக்க போகுது, அது எத்தனை சீட் இருக்கோ அத்தனை பேர் நிக்க போறாங்க, முடிஞ்சு போகுது. ஏன்? நமக்கு டெஃபினட்டா தெரியும் இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு. பப்ளிக் எலெக்ஷன்ல உங்களுக்கு டெஃபினட்டா தெரியாதுன்றதுனால தானே தேர்தலே சந்திக்கிறீங்க. அப்புறம் எங்க இருந்து வருது இந்த ஓட் பேங்க்ன்ற இது, எங்க இருந்து வருது? அப்போ என்னன்னா, இப்ப இந்த ஓட்டு வந்து ஓட் பேங்க்ன்ற இந்த 60 கடந்து இல்ல 55 கடந்து ஒரு 45-40% பேர் இருக்காங்க இல்லையா, 40% இருக்கு இல்லையா, இதுல எந்த கட்சிக்கு எந்த நேரத்துல அதிகப்படியா போய் ஓட்டு போதோ அந்த கட்சி ஆளுங்கட்சி ஆகுது, இல்ல அந்த கட்சி அதிகப்படியா ஜெயிக்குது. இதுதான் லாஜிக். இது நீங்க வந்து இது வந்து ஃபேரான ஒரு சிந்தனையை பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்க மாத்தி மாத்தி போடுவாங்க. ஒரு முறை திமுக போடுவாங்க, ஒரு முறை அதிமுக போடுவாங்க, இந்த முறை சில பேர் தாவேகா போட்டிருப்பாங்க. இது ஓட் பேங்க் இல்ல. நீங்க திமுகவுக்கு போட்டவங்க திமுகவே போடுவாங்க, அதிமுகவுக்கு போட்டவங்க அதிமுகவே போடுவான். எப்பாவது அதுல கொஞ்சம் சின்ன ஒரு மைனர் சேஞ்ச் இருக்கலாம். விசிகாக்கு இப்ப எங்களுக்கு வந்து ஓட் பேங்க் வந்து நான் வந்து ரொம்ப நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுவேன். திமுக, அதிமுக அல்லது இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேகா, இதற்கு இணையான ஓட் பேங்க் வச்சிருக்கிற ஒரு கட்சி விசிகே. நான் சொல்ற ஓட் பேங்க், இட் இஸ் நாட் த ஓட்ஸ் போல்ட், இட் இஸ் த பார்ட்டி கேடர் அண்ட் பார்ட்டி ஓட் ஸ்ட்ரென்த். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி கட்சிகள் என்கின்ற நிலையில விசிகா இருக்கு. அதுல வந்து மாற்றமே கிடையாது. அதனால்தான் நீங்க வந்து நாங்க வந்து ஒரு மாநாடு போட்டோம்னா லட்சக்கணக்கான பேர் நாங்க ஆர்கானிக்கா கூட்டுறோங்க. நீங்க இந்த குற்றச்சாட்டு சொல்லுங்க. நீங்க இப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் மாநாடு நடத்துனாங்கல்ல, யார் யார் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுங்க. அவங்க ஒன்றிய செயலாளர் வண்டி வச்சு கொடுக்காம, அவங்க நகர செயலாளர் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாம, அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்காம வந்தாங்கன்னு நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுங்க. நாம் தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒவ்வொரு மேடையா புழங்கிட்டு இருக்காரு. ஏங்க அவங்களுக்கு வந்த கூட்டத்தையும் எங்க வந்து கூட்டத்தையும் பாருங்க. அவருக்கு ஒரு கூட்டம் நடத்துறாரு, நாங்க மாநாட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, நான் வந்து யாரு கூட சண்டை போடுறதுக்கோ அல்லது ஒப்பீடு பண்றதுக்கோ, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் அவர் அப்படி செஞ்சாருன்னா ரைட், இருந்துட்டு போட்டோம். அது ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் வந்திருக்க கூட்டத்தினுடைய அளவு. எதுவுமே பண்ணாம 100 பேர் கூட்டுறது, எதுவுமே பண்ணாம 1000 பேர் கூட்டுறது இல்ல முக்கியம். எதுவுமே பண்ணாம இவ்வளவு பேர் வராங்களே, அது கேட்கலங்க. இது யார் பேசுனீங்க? அப்போ இப்ப எங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து நாங்க வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த், ஓட் பேங்க் ஸ்ட்ரென்த் வந்து வித்தவுட் தி காமன் ஓட்ஸ் விச் ஆர் நாட் பார்ட்டி அஃபினிட்டி ஓட்ஸ், எங்களுக்கு நாங்க வந்து இன்னைக்கு வந்து வளமா இருக்கோம், பலமா இருக்கோம். நீங்க சொன்னதுதான் பாயிண்ட். அந்த செக்மெண்ட்ல இருக்க 40%ல இன்னைக்கு தாவேகானா ஓட்டு போடுறாங்க, திமுகனா ஓட்டு போடுறாங்க அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அதுல நாங்க ஒரு பெரும்பான்மையை வாங்கணும்னா நாங்க ஆளுங்கட்சியா வர போறோம். அதை நோக்கி தான் நாங்க நகர போறோம். இதுதான் எங்களுடைய அடுத்த பாய்ச்சல். சார், இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ அதற்கு எல்லா சமூகங்களுடைய ஒருமித்த ஆதரவும் உங்க தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கிடைக்கணும். அதுல எந்த அளவுக்கு நீங்க வந்து அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு இப்ப யார் ஓட்டு போட்டு 2 MP ஜெயிச்சிருக்காங்க? வெறும் தலித் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்களா? இப்ப யார் ஓட்டு போட்டு வந்து நாங்க வந்து கடந்த முறை 6 பேர் ஜெயிச்சோம், வெறும் தலித் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்க. மத்தவங்க எல்லாம் 1-2 பேர் தெரியாம வந்து ஓட்டு போட்டாங்களா? ஒரு கட்சி கூட இருந்தா எங்களுக்கு ஓட்டு போடுறவங்க ஒரு கட்சி கூட இல்லைன்னா ஓட்டு போட மாட்டாங்களா? அப்ப அந்த கட்சிக்காக தான் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப தலைவருடைய உழைப்பு, தலைவருடைய தியாகம், நீங்க சொல்ற மாதிரி தலைவருடைய அறிவு, மதிநுட்பம், அவருடைய பண்பு, அவருடைய நேர்மை, இதெல்லாம் இல்ல நான் வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறேன் திரு SS பாலாஜி அவர்களிடம். நீங்க விசிகாவுடைய பொருளாளர். திரு திருமாவளவன் அவர்கள் இதுவரை அதிமுக கூட்டணியில் இருந்திருக்காங்க, திமுக கூட்டணியில் இருந்திருக்காங்க, இப்ப தாவேகா கூட்டணியில் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூலை முடுக்குகளுக்கும் திருமாவளவன் அவர்கள் சென்று பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு களமாகத்தான் தமிழ்நாடு தற்போது இருந்து கொண்டிருக்கிறதா? அதாவது தலைவரை பொறுத்த வரைக்கும் அக்செப்டன்ஸ் வந்து யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் வந்துடுச்சுங்க. அவருக்கு வந்து எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அஸ் அ பார்ட்டி வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதையும் வந்து அவர் தான் வந்து சரி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அணுகுமுறையினால, அவருடைய அப்ரோச்னால பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். சரி, அப்படி ஒரு வேலை நீங்க நினைக்கிற மாதிரி தலைவர் எழுச்சி தமிழர் எல்லா இடங்களுக்கும் போக முடியல. நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதுல பதிவு செஞ்சிடறேன். இல்ல நான் பொது தலைவராக தான் திருமாவளவன் அவர்களை பார்க்கிறேன். நான் உங்களை ஒரு ஊடகவியலாளரா அந்த ஊடக சமூகத்தினுடைய மற்றவர்களுடைய பிரதிநிதியாக தான் நான் பார்க்குறேன். நோ இண்டிவிஜுவல் இது. இப்போ நான் வந்து அப்படிலாம் வெளிப்படுத்துறாங்களே ஒரு கேள்வியை, அவங்களுக்கே இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். சரி, அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா அதுக்கு வெக்கப்பட வேண்டியது யாருங்க? அந்த வேலையை நாங்கள் தான் பண்ணுமா? உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? நீங்க வந்து அம்பேத்கரை பேசலையா? நீங்க பெரியாரை பேசலையா? நீங்க மார்க்ஸை பேசலையா?
அப்ப நீங்க எல்லாம் இதெல்லாம் பேசுவீங்க, ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. இத பேசிட்டு நாங்க மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. ஆனா டு த பாயிண்ட் வரேன் நானு. அந்த சூழல் வந்திருக்கு. நான் ஏற்கனவே கூட நீங்க பார்த்திருந்தீங்களான்னு தெரியல. இங்க வந்து ஒரு மாயை ஒண்ணு உருவாக்குறாங்க. என்ன மாயைன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தனி தொகுதிகள்ல மட்டுமே தலித்துகள் அதிக சதவீதம் இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாதி பேரு. அது பாதி பேர் சம்பந்தமான பல அப்படிலாம் விளக்கங்கள் இல்ல. கொடுத்திருக்கீங்க நம்ம காணொளியில. ஆமா, அப்படிலாம் இல்ல. நான் அதான் சொல்றேன்ல, நீங்க வேடிக்கை என்னன்னா, தலித்துகள் மிக அதிகமா பொது தொகுதியை விட அதிகமா இருக்கிற தலித்துகள் இருக்கிற இடத்துல இன்னைக்கு 2 இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. மயிலத்திலயும், புவனகிரியிலயும். அப்ப இதெல்லாம் இது இப்படி ஒரு பார்வையை பாருங்க. நீங்க எங்களை வந்து நீங்க எப்படி அவங்களோட ஆதரவெல்லாம் வாங்கி நீங்க வெற்றி பெற முடியுமான்னு கேட்கறவங்க, அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லைன்றதுக்காக சொல்ல வரேன். இது அந்தந்த நேரத்துல கிளப்பப்படுற இல்ல வந்து எழுப்பப்படுற உணர்வுபூர்வமான பிரச்சனைகள் அடிப்படையில் தான் அவங்க முடிவு எடுக்கிறாங்களே தவிர, இப்ப நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். பல இடங்கள்ல வந்து உள்ளாட்சி அமைப்புல வெற்றி பெற்றிருக்கிறோம். நீங்க எம்பி தேர்தல், எம்எல்ஏ தேர்தலில் கூட வந்து வெற்றி பெறது வந்து ஒரு வகையில எளிது. அந்த சூழலை பார்த்து நீங்க சொல்ற மாதிரி சில நேரங்களில் கூட்டணி பார்த்து இல்லை இவங்க முதலமைச்சரா வரணும்னு பார்த்து கூட ஓட்டு போடுவாங்க. உள்ளாட்சி அமைப்புல அது மாதிரிலாம் வெற்றி பெற முடியாது. நீங்க உள்ளாட்சி அமைப்பிலேயே பல ஊராட்சிகள்ல, பொது ஊராட்சிகள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த கால சூழல் மாறுது. நீங்க வந்து எங்களை வந்து ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக இது நடக்குமான்னு கேட்குறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா கடந்த காலங்களில் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு பேசும்போது ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் எங்களை கேலியும் கிண்டல்லாம் பேசினாங்க. இதெல்லாம் சாத்தியமா, இப்படிலாம் சாத்தியமா, அப்படி இப்படின்னாங்க. இன்னைக்கு அவங்களே என்ன பேசுறாங்கன்னா, அவங்க வைத்தறிச்சலையும் வந்து இதையும் மறைக்கிறதுக்கு என்ன சொன்னா 2 எம்எல்ஏ வச்சுட்டு இவங்க வந்துட்டாங்க அப்படின்றாங்க. 2ஆ இருந்தா என்ன, 1ஆ இருந்தா என்ன? பாஸ் மார்க் 34னா 1 வாங்கினா தானே 35. அங்க 1 மார்க் பெருசா, 34 மார்க் பெருசானா 1 மார்க் தான் அந்த தருணத்துல பெருசு. அதனால அந்த மாதிரியான சூழல்ல நாங்க நிச்சயமா வந்து அந்த நோக்கத்தை வந்து நிறைவேறுவோம். ஆளுங்கட்சி, ஆளுகின்ற கட்சி என்கின்ற நிலையை எட்டுவதற்கான நகர்வு. அந்த நகர்வுல மிக முக்கியமான ரோல் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஒரு ரோல். என்னன்னா தமிழ் தேசியம் இப்ப நீங்க கேட்டீங்களா எல்லா மக்களுடைய நன்மதிப்பும் வேணும் நீங்கள. தமிழ்நாட்டுல தமிழை தாய்மொழியாய் கொண்டவர்களை தவிர, ஆனா தமிழ்நாடே வந்து பிறப்பிடமா கொண்டு 10 தலைமுறை 15 தலைமுறை இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க தாய்மொழின்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஜெனரேஷனா வேற தாய்மொழியா இருக்கும். ஆனா இங்க தமிழ் தேசியம் பேசுறோன்ற பேர்ல அவங்களெல்லாம் வெறுக்கிறாங்க. அவங்களாம் அடிச்சு விரட்டணுன்றாங்க. இப்ப அவங்க நன்மதிப்பெல்லாம் வந்து அவங்க நன்மதிப்பு வேணுன்றதே அந்த கொள்கையை முன்னெடுக்கல. நாங்க முன்னெடுக்கிற கொள்கை எங்களுக்கு அவங்களிடத்துல நன்மதிப்பு கொடுக்கும். ஏன்னா நாங்க இந்த கொள்கையை நம்புறோம். வெறுப்பை வந்து விதைக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் வெறுப்பை விதைக்கக்கூடாது. சாதியா இருந்தாலும் வெறுப்பை விதைக்கக்கூடாது, மதமா இருந்தாலும் வெறுப்பை விதைக்கக்கூடாது, மொழியா இருந்தாலும் வெறுப்பை விதைக்கக்கூடாதுன்றது தான் அடிப்படை. அப்ப நாங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து நாங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அதை நோக்கி தான் நகர்றோம். இதுதான் எங்களுடைய கருத்தியல் நகர்வு. நிச்சயமா சார். ஒரு விரிவான உரையாடல். ரொம்ப பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா, தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார்.